ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குரு பயிற்சி ஒரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குருங்கிறது பார்த்தீங்கன்னா மே மாதம் 15ஆம் தேதி இது வரைக்கும் இருக்கக்கூடிய ரிஷப ராசியிலிருந்து அடுத்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. அப்படி பயிற்சி ஆகிற காலகட்டங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு முதல்ல மேஷ ராசிக்கு குரு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, மேஷராசிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி. மேஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆக்ரோஷமான ராசி, சுறுசுறுப்பான ராசி, சரராசி, இப்படி பல தன்மைகள் அதுக்கு கொண்டு இருந்தால் கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே சவாலான வேலைகளை எடுத்து செய்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 2ஆம் இடத்தில் இருந்த குரு அடுத்தது 3ஆம் இடத்துக்கு மாறப்போகுது. அப்போ 2ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குருங்கிறது தனஸ்தானங்களில், குடும்ப விஷயங்களில், பண வருவாய்களில் ஒரு நல்ல மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதே சமயத்தில் 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடத்துக்கு வந்தால் அது முடி துறக்கும் அல்லது முடி சூட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு நல்ல ஒரு பதவியோ நல்ல வேலை வாய்ப்பையோ உருவாக்கி கொடுக்கலன்னா, இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு ஒரு புதிய வேலை வாய்ப்பையோ புதிய பொறுப்பையோ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது உறுதியா தெரிஞ்சுக்கலாம். அதே போல 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு முடி துறக்கும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, எந்த வேலைகள்ல நல்ல வேலைகள்ல இருக்கிற சிலர் அவசரப்படாமல் இருக்கணும். ஏன்னா சில வேலைகளை விட்டு நம்ம வெளியேறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதாவது முடி துறக்கும்ங்கிறது பதவியை துறக்கிறது. அந்த காலத்தில் முடி சூட்டுறது, முடி துறக்கிறது அப்படின்னு சொல்றாங்கல்ல. வேலையில் சில நெருக்கடிகள் ஏற்படும் போது நம்ம அவசரப்பட்டு முடிவெடுத்து அந்த வேலையை விட்டுட்டு வந்துடக்கூடாது. அப்படி வேலையை விட்டுட்டு வந்துவிட்டால் புதிய வேலைகளை தொடங்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவு சீக்கிரமாக சாத்தியமில்லை. அதனால் இது இரண்டையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் மேஷராசிக்காரர்கள் குரு பயிற்சியில் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அடுத்தது 3ஆம் இடம். 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். 3, 9, 12 பயணத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். மேஷராசிக்கு குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உரியவர். இப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறதும் ஒரு பயணஸ்தானம், அடுத்தது 12ஆம் இடம் அப்படிங்கிறதும் ஒரு பயணஸ்தானம். இப்போ 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அப்போ 3ஆம் இடத்துக்கு வரும்போது 3ஆம் இடமும் பயணத்தை குறிக்கக்கூடியது தான் இல்லையா? அப்போ 3ங்கிறது சிறு பயணங்களாக இருக்கலாம், 9ங்கிறது கொஞ்சம் தூர பயணங்களாக இருக்கலாம், 12ங்கிறது கடல் கடந்த பயணங்களாக இருக்கலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த 3க்குரிய 9க்குரிய 12க்குரிய அந்த கிரகங்கள் இந்த 3, 9, 12 சஞ்சரிக்கிற காலகட்டங்களில் வெளிநாட்டு பயணங்கள் பலருக்கு சுகமாக அமைவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இந்த வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது தொழில் ரீதியாக இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் கல்வி கற்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, கல்வி கற்பதற்கு வாயிலாகவும் இருக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்கும்போது 4ஆம் இடத்துல 3ஆம் இடம், கல்விங்கிறது 4ஆம் இடம் இல்லையா? இப்போ 3, 9, 12 இது 3ம் பயணஸ்தானங்களாக இருந்து அந்த இடத்துக்கு உரிய கிரகம் 3, 9, 12ஆம் இடங்களில் ஏதாவது தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பாக வெளிநாடு சென்று வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி பார்க்கும்போது மேஷராசிக்காரர்கள் கல்வி கற்பதற்காகவோ வேலை செய்வதற்காகவோ அல்லது தொழில் நிமித்தமான ஒப்பந்தங்கள் ஆர்டர்களை பெறுவதற்காகவோ வெளிநாடு சென்று வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது. அதே போல 3ஆம் இடத்துக்கு முடி துறக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும்போது இந்த மொட்டை அடிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. மொட்டை அடிக்கிறது ஒரு பரிகாரம். எப்போ மொட்டை அடிப்போம்? எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது வேண்டுதல் இருந்தால் மொட்டை அடிப்போம். சில நேரங்களில் வீட்டில் சில துக்க காரியங்கள் நடக்கும்போது கூட அந்த மாதிரி மொட்டை அடிக்கிறது உண்டு இல்லையா? அந்த மாதிரி துன்பம் வரக்கூடாதுங்கிறதுனால யாருக்காவது கோயில்களில் வேண்டுதல்கள் இருந்தால், குலதெய்வத்துக்கு போகிற மாதிரி இருந்தாலும், இஷ்ட தெய்வங்கள் கோயில்களுக்கும் போகும்போது மொட்டை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மொட்டை அடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில காரியங்கள் என்ன நடக்கும்னா, வீட்டில் ஏதாவது துக்க காரியங்கள் நடந்தால் நம்ம மொட்டை அடிக்கக்கூடிய சூழ்நிலை வருது இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பதற்காக கோயில்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருந்ததுன்னா இந்த காலகட்டங்களில் நீங்கள் மொட்டை அடித்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு. அதே போல் மொட்டை அடிக்க முடியாதவர்கள் தலையில் சின்ன முடியை ஓரளவு உச்சந்தலையிலேருந்து லேசாக முடியை கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணி விட்டுக்கிட்டா கூட இந்த பாதிப்புகள்லேருந்து விடுபடுவதற்கு ஓரளவு வாய்ப்பு இருக்கு. இதுதான் மேஷராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு செய்ய வேண்டிய முதல் பணியாக இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த குருவோட பார்வையை தான் மெயினாக பார்க்கணும். அப்போ குரு என்ன பண்ணும்? தான் இருக்கிற இடத்துல இருந்து 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இந்த 3 இடத்தையும் பார்வை செய்யும். அப்படிங்கிறதுனால இந்த குருவோட 5ஆம் பார்வை மேஷராசிக்கு 7ஆம் இடத்துக்கு கிடைக்குது. மேஷராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு மேஷராசிக்காரர்கள் பல பேருக்கு இந்த வருடம் திருமணம் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு 5ஆம் பார்வையா பார்க்கறதுனால காதல் திருமணங்கள் அதிக அளவு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து திருமணம் தடைபட்டு வந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த வருடங்கள் பல பேருக்கு, எல்லாருக்கும் உறுதியா நம்ம சொல்ல முடியலன்னா கூட மேஷராசிக்காரர்கள் பல பேருக்கு இந்த வருடம்
திருமணம் ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத மனசில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சுயதொழில் ஆர்வம் வந்து நிறைய இருக்கும். அந்த சுயதொழில் ஆர்வம் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சு எவ்வளோ நாளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது, எங்கேயாவது ஒரு இடத்துல நாமளும் சில பேரோட சேர்ந்தெல்லாம் தொழில்கள் தொடங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அதற்கும் வந்து இந்த கட்டத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு வருது. அதே போல தொழில் ரீதியாக சில ஆர்டர்களை வாங்குவதற்கு வெளிநாடுகளோ வெளியூர்களோ சென்று வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒப்பந்தங்கள்னா தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள் இருக்கலாம். ஏதாவது ஒரு வேலைகளை எடுத்து நீங்க செய்வதற்கான ஒப்பந்தமும் உருவாகும். அவுட் சோர்சிங் ஒர்க் மாதிரி கூட வந்து, அதாவது மற்றவர்கள் வேலையை நாம செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கான பணிகள் சப்கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் சொல்றோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒர்க்குகள் பண்ணி கொடுப்பதற்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வந்து நல்ல நிலையில இருக்கு. பொதுவா 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வந்து ஓரளவு மன நிறைவை கொடுக்காதுனால் கூட இந்த மாதிரி வேலை இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து உங்களை பிஸியா ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல பரிகாரமா அமையும். அடுத்து குருவோட பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்துல கிடைக்குது. ராசிக்கு 9ஆம் இடம் தனுசு. அந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல குருவோட பார்வை கிடைக்கிறதுனால, அதாவது வந்து பாக்கியஸ்தானம் இல்லையா, அப்ப பாக்கியஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் இந்த கடந்த சில வருடங்களாக நாம சில விஷயங்களை நமக்கு கிடைக்க வேண்டிய பல விஷயங்கள் கிடைக்காம இருந்திருக்கலாம். குறிப்பா சொல்ல போனா தந்தை வழியிலிருந்து கூட முழுமையான ஆதரவு நமக்கு கிடைச்சிருக்காது. அப்ப தந்தை வழி சொத்துக்களும் இதுவரைக்கும் பாகப்பிரிவினை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்காம இருந்திருக்கும். இதனால என்ன ஆகும்னா பல பேர் வந்து நெருக்கடிக்கு ஆளாகி இருப்போம். அப்ப இந்த நேரங்களில் பார்க்கும்போது தந்தை வழியிலிருந்து ஏதாவது சொத்துக்கள் இதெல்லாம் வர வேண்டி இருந்ததுன்னா கண்டிப்பா குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. தந்தையோட ஆதரவு கிடைக்கலன்னா கூட தந்தை வழி, அதாவது தந்தை கூட பிறந்தவர்கள், அவங்களுடைய பங்காளிகள், அவங்களோட உறவினர்களோட ஆதரவு முழுமையா கிடைக்கலன்னா கூட இதன் பிறகு அதுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. பல பேர் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் புதிதாக உருவாகும். உயர்கல்வி மட்டும் இல்ல, மேற்கல்வி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ உள்ளூர்லயே இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா இடையில சில கல்விகள் பயிக்கலாம்னு நினைச்சு பல பொருளாதார நெருக்கடிகள் பல்வேறு சூழ்நிலைகளால இந்த உயர்கல்வியை வந்து பயிலாம இருந்தாங்கன்னா கூட அவர்களுக்கு உயர்கல்வி பயில்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த குரு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாட்டில் போய் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த அறக்கட்டளை சேவைகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சில பேர் பார்த்தீங்கன்னா விருப்பமா சில கோயில்களுக்கு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த புனித யாத்திரை தலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி புனித யாத்திரை தலங்களுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு பல பேர் முயற்சி பண்ணியிருந்தா கூட சில பேருக்கு அதுக்கான வாய்ப்புகள் கடந்த காலங்களில் கிட்டி இருக்காது இல்லையா, அந்த வாய்ப்புகள்லாம் இப்போ நிறைய கிடைக்கும். அதே போல நிறைய பேர் சில நூல்களை எழுதியிருப்பாங்க, சில படைப்புகளை உருவாக்கி இருப்பாங்க, அதை வெளியிட முடியாம தடுமாறில் இருக்காங்களா, அந்த மாதிரி தடுமாற்றங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து இந்த 9ஆம் இடத்துல பார்வை செய்யக்கூடிய குரு வந்து அதற்கான வாய்ப்புகளை உங்களை வெளி உலகத்துக்கு தெரிவதற்கான வாய்ப்புகளை அவர் உருவாக்கி கொடுப்பாருங்கிறத ரொம்ப முக்கியமா பார்க்கணும். அடுத்து குருவோட 9ஆம் பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்துல கிடைக்குது. பொதுவா ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம்னு சொல்லலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அது பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இது வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து பொதுவா 11ஆம் இடத்துல சனி இருந்தா நல்லது செய்யும் அப்படின்னு நினைக்காங்க. அப்படி எல்லாம் கிடையாது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து நல்லது செய்யற மாதிரி எதை செஞ்சா கூட முடிவு வந்து நமக்கு தவறாதான் முடிச்சிருக்கும். அதனால இப்போ பாதகஸ்தானத்தை குரு பார்வை செய்வதால், அதாவது குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ குருவோட 9ஆம் பார்வை ராசிக்கு 11ஆம் இடத்துல விழுவதனால இதுவரைக்கும் நீங்க தொழில் செய்து உங்களுக்கு கடுமையா உழைச்சிருந்தா கூட அங்கிருந்து பெரிய அளவுக்கு பெனிஃபிட் கிடைச்சிருக்காது. ஏன்னா ஏற்கனவே 2ஆம் இடத்துல தான் இருக்கு குரு, ஆனாலும் எந்த அளவுக்கு பணம் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது இல்ல. தொழிலில் பெறக்கூடிய சில லாபங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குருவோட 9ஆம் பார்வை 11ஆம் இடத்துக்கு விடுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நீங்க இது வரைக்கும் செய்யக்கூடிய தொழில்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு லாபத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைங்கிறது இனி நடக்கும். அதே போல வயதுல மூத்தவர்கள் சில பேர் இருப்பாங்க, அவர்களுடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம உறவினர்களே, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட பணம் இருக்கும், அம்மா கிட்டையும் பணம் இருக்கும். நம்ம சுயமா தொழில் தொடங்கும் போது உனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் பத்தாது, நீ பயிற்சி எடுத்துக்கிட்டு வா, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா நான் வந்து சிறுக சிறுக சேமிச்சு வச்சிருக்கேன், இதை நீ தொழில் பண்ணணும்னு நினைச்சிட்டு இந்த பணத்தை காலி பண்ணிடாத, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி உள்ளவங்க உங்க மேல நம்பிக்கையை வைத்து ஓரளவு நீங்க செய்யக்கூடிய தொழில் முயற்சிகளுக்கு அவங்க உறுதுணையா இருப்பாங்க. அதுதான் வந்து மூத்தவர்களுடைய ஆதரவு. வயதுல மூத்தவங்க போது தந்தையா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், இல்ல வந்து தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், இல்ல பாத்தீங்கன்னா நெருக்கமான நண்பர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வயதுல மூத்தவர்கள், அவங்க வந்து நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் குரு வந்து உருவாக்கி கொடுப்பார். குரு இருக்கிற இடத்தை விட பார்வை செய்ய இடத்தை வந்து நன்கு விரிவுபடுத்துவார். அப்படிங்கிறதுனால இது எல்லாமே குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம் இப்படி கிடைக்குது இல்லையா. குருவோட 5ஆம் பார்வைங்கிறது 7ஆம் இடத்துக்கு கிடைக்குது, 7ஆம் பார்வைங்கிறது 9ஆம் இடத்துக்கு கிடைக்குது, குருவோட 9ஆம் பார்வைங்கிறது 11ஆம் இடத்துக்கு கிடைக்குது இல்லையா. அப்ப இருக்கிற இடம் சரியில்லைன்னா கூட பார்வை செய்யக்கூடிய இடங்கள் அனைத்தும் நல்லா இருக்கிறதுனால இப்ப 11ஆம் இடத்து பார்வையில் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும். பாதக சின்மங்கள், அதாவது நமக்கு நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பார்வை வந்து தடுத்துடும்.
கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீண்ட காலமாக நிறைவேறாமல் இருந்த பல ஆசைகள் வந்து நிறைய பேருக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பொசிஷனை கட்சிகள்லையோ அந்த வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய சில விஷயங்களே பிடிச்சிருக்கிறது கஷ்டமாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். குருங்கிறது மேஷராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வர்றதுனாலும் அதோட பார்வை வந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனாலும் குருவோட சுப பலன்களை பெருக்கிக் கொள்வதற்காகவும் இந்த நெகட்டிவ் பலன்களை வந்து தடுத்து நிறுத்துவதற்காகவும் இந்த ஆடல் பாடல்கள் கற்றுக் கொடுக்கிற சில வகுப்புகள் இருக்கு இல்லையா, பயிற்சி வகுப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவிகள், அதாவது ஏழை மாணவர்களாக இருப்பாங்க, பள்ளிக்கூடங்களில் படிச்சுட்டு இருப்பாங்க, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து படிப்பை தவிர இந்த டான்ஸு, நாட்டியம் இந்த மாதிரி சில விஷயங்களில் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாணவர்கள் அவங்களுடைய கலைத்திறனை வளர்த்துக்கிறதுக்காக அவங்களுக்கு ஏதாவது உங்களால் உதவி செய்ய முடியும், செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களால் கல்வி சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கோ ஏதாவது உதவி செய்தீர்கள் என்றால், அதாவது உங்களுடைய வருவாய்க்கு உட்பட்டு ஒரு ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவி அந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சீங்கன்னா மேஷராசிக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது பல்வேறு நல்ல பயன்களை கொடுக்கும். அதே போல நெகட்டிவாக நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் தடுத்து நிறுத்தும். இதுதான் முக்கியமான பரிகாரம். கூடுமான வரைக்கும் மொட்டை அடிக்க வேண்டிய வேண்டுதல் இருந்தால் அதை நிறைவேற்றிக்கோங்க. அதே போல் அப்படி இல்லாட்டி கூட பார்த்தீங்கன்னா தலையில் உச்சி முடிய லேசாக சிசர் எடுத்து ஒரு 4-5 முடி அப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.